மழை சேத பாதிப்புகளை கண்டறிந்து அறிக்கையை விரைவாக ஒன்றிய அரசிடம் வழங்குங்கள் என்று மத்திய குழுவிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஒன்றிய குழுவானது முதலமைச்சரை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் பெஞ்சல் புயலால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, எத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள நிதி எவ்வளவு தேவைப்படுகிறது என்கின்ற விவரங்களை எல்லாம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். வரலாறு காணாத மழை பெய்ததால் பலத்த சேதம் அடைந்திருக்கிறது என்றும் அதனை மதிப்பிட்டு விரைவாக ஒன்றிய அரசிடம் அறிக்கையை வழங்குங்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒன்றிய குழுவிடம் கோரியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சாலைகள், மின்கம்பங்கள், பொது கட்டடங்கள் சேதமடைந்திருக்கின்றன என்று அவர்களிடம் கூறியிருக்கிறார். பெஞ்சல் புயலால் தமிழ்நாட்டில் 33 பேர் பலியாகி இருப்பதாகவும் 1000க்கும் மேற்பட்ட கால்நடைகள் உயிரிழந்திருப்பதாகவும் லட்சக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். மழை சேத பாதிப்புகளை கண்டறிந்து அறிக்கையை விரைவாக ஒன்றிய அரசிடம் வழங்குங்கள் என்றும் கூறியிருக்கும் முதலமைச்சர் பெஞ்சல் மழை வெள்ள சேதங்களை ஆய்வு செய்ய வந்திருக்கும் மத்திய குழுவிடம் பல்வேறு விளக்கங்களையும் இந்த புயல் என்ன பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.